மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணன் ஒரே ஒருமுறை மட்டும் ஆயுதம் ஏந்தினார் தெரியுமா? மகாபாரதக் குருச்சேத்திரப் போரில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடுவே மிகக் கடுமையான யுத்தம் நடந்தது. அந்தப் போரின் முதல் 10 நாள்கள் பீஷ்மர் தலைமையில் நடந்தன. பீஷ்மர் அசாதாரணமான போர்த்திறன் கொண்டவர். அவர் பாண்டவர்களை கொல்லவில்லை என்றாலும் அவர்களுடைய படைகளை வீரர்களை விரைவாக அழித்து வந்தார். பீஷ்மர் எதிரே யாரும் நிற்க முடியாத நிலை உருவானது. அர்ஜுனன் கூட பீஷ்மரை முழு மனதுடன் எதிர்த்து போரிடவில்லை. காரணம், பீஷ்மர்தான் பாண்டவர்களின் தாத்தா. அவரை நேராக கொல்வது கிருஷ்ணர் கோபம் மனசாட்சியால் முடியவில்லை. அர்ஜுனா, நீ உன் தர்மத்தை மறந்து விட்டாய். நீ போரில் பீஷ்மரை முழுமையாக எதிர்க்கவில்லை. இப்படித் தொடர்ந்தால் பாண்டவர்கள் தோல்வியடைந்து விடுவார்கள் என்று கோபம் அடைந்தார். அந்தக் கோபத்தில் கிருஷ்ணன் திடீரென தனது ரதத்தின் சக்கரத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மரை நோக்கி பாய்ந்தார். பீஷ்மர் அதைக் கண்டு மகிழ்ந்தார். அவர் தனது வில்லையும் அம்புகளையும் கீழே போட்டுவிட்டு 2 கைகளையும் இணைத்து, என் இறைவனே, உன் கைகளில் உயிர் கொடுப்பதே எனக்கு பெரிய பாக்கியம் என்று வணங்கினார். அந்த தருணத்தில் கிருஷ்ணனின் கோபம் அடங்கியது. அவர் சக்கரத்தை விட்டு மீண்டும் அர்ஜுனனின் ரதத்தில் ஏறினார். இந்த நிகழ்வை பீஷ்ம பர்வம் என்று குறிப்பிடுகின்றனர்.